ஹாய், வெல்கம் டு ஆல். இது உங்கள் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்டேட். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இது ஒரு ரீசேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 660 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1300 ஸ்கொயர் ஃபீட் 8-4 சேர்த்து பில்டப் ஏரியா வந்துடும். இதுதான் நம்ம பார்க்க போகிற வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இப்போ ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்ரு 250 மீட்ரு, அதாவது ரிஷி ஸ்கூல் மாங்காட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட்லி ரிஷி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 200 மீட்ரு அவ்வளோதான் வரும் டிஸ்டன்ஸ். இது ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட் ரோடு தான் வரும். இது லாஸ்ட்டில் வந்து இது டெட் அண்ட் பீஸு. சிஎம்டி அப்ரூவ்டு 72 lakhs சொல்கிறாங்க. பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். இது ரொம்ப நாளாக கொஞ்சம் பூட்டியாக இருக்கிற வரைக்கும் டஸ்ட்டாக இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரோ ஹவுஸ் மாதிரி வரும். இந்த பக்கம் ஒரு 2 வீடு, இந்த பக்கம் ஒரு 2 வீடு, அந்த மாதிரி. இது வந்து யூடிஎஸ் கணக்கில் வரும். இது லேண்ட் ஏரியா வந்து பார்த்தோன்னா மொத்தமாக உங்களுக்கு யூடிஎஸ்ஸாக வந்துடும். அதாவது 660 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ஸாக வரும். பைக்கு பார்க் பண்ணால் இங்கே சைடில் நம்ம எதனா பார்க் பண்ணிக்கலாம். கார் வருதுன்னா எதனா ரோடு வரமாக பார்த்து விட்டுக்க வேண்டியதான். வீட்டுக்குள்ளே போகலாம். இதான் மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் டோரு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 7 to 8 பிலோ 8 இயர்ஸ்க்குள்ளே வந்து ரீசேல் ஹவுஸு. கீழே வந்து இது கிடையாது, பெட்ரூம் கிடையாது. இது வந்து ஹால் ஃபுல்லாக வந்து கிரானைட்டில் போட்டிருக்காங்க, மார்பிள் கிரானைட் அதுமாரி. இது தனியாக வந்து பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணலில் கட்டினது, நல்லா சூப்பராக இருக்குது வீடு. ஒரு கிராக்கு நான் இப்போ ஒரு 2 வருஷம் வீடு 3 வருஷம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயே நிறையா எம்சாண்டில் கட்டின வீடெல்லாம் ஃபுல்லாக நிறையா கிராக் வரும். இதில் அப்படியெல்லாம் எதுவும் கிடையில இல்லை. இவ்வளோ ஃபர்னிஷிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டோம்னா நம்மள சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இது கிச்சன், அது சொல்லிட்டு வந்துட்டேன். காமன் பாத்ரூம் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வாஷ் பேஷன், காமன் பாத்ரூம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம். இது வந்து 2+ ஹவுஸு. உள்ளே படிக்கட்டு வந்துடும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள் போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக பெரிய பெரிய மார்பிளாக போட்டு. இதுக்கு வந்து 2 பால்கனி வந்துடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம். பீஜன்ஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத வரைக்கும் இது அப்படியே விட்டு போயிட்டுருக்கு. குட்டியெல்லாம் வச்சுருப்போம். சந்தோஷமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து ஃபுல் கபோர்ட் ஒர்க்கு. இதெல்லாம் வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. வுட்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய இது பாத்ரூம், நல்லா பெரிய பாத்ரூம். இது நான் மாஸ்டர் பெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெருசாக கட்டி விட்ருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பால்கனி பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி. இதுதான் இந்த ரோடோட என்ட்ரன்ஸ். ரன்னிங் ரோடெல்லாம் வண்டி போகுது பார்த்தீங்களா, அதான் ரன்னிங் ரோடு. அந்த ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஒரே ரோடு, மெயின் ரோடு. கரெக்டாக ஒரு 200 மீட்டர்லேயே வந்துடும். மெயின் ரோட்லேருந்து இந்த ரொம்ப பக்கமாக நடந்து போகிற அக்சஸில் இருக்கிற கேட்குற நிறைய பேருக்கு வந்து இந்த வீடு ஷூட் ஆகும். பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்கெல்லாம் வந்து புது வீடு வந்து 600 கட்டினவே எபோவ் 65 lakh கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே சொல்கிறாங்க. டூப்ளெக்ஸ் போட்டால் எபோவ் 80 lakhs 75 80 இதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க. இது வந்து சொல்கிறதே வந்து 72 தான் சொல்கிறாங்க. பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். இந்த வீடை பற்றின வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஒரு ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு மொட்டை மாடி போயிடும்.
மொட்டை ஐ திங்க் லாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். மொட்டை மாடி லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதான் அந்த வீடியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள். அதே மாதிரி கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா டெய்லி நான் போடுற லேண்டு, வீடு, புது வீடு, பழைய வீடு எல்லாத்தையும் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன். அதனால் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த குரூப்போட லிங்க் போடுறேன். விருப்பம் ஜாயின் பண்ணிக்கங்க. மேலும் இந்த வீடை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில் இல்லை. இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு. ஸோ நம்ம பேங்க் லோன் போகிறதுனா கூட ஒரு 80% பேங்க் லோன் போய்க்கலாம். இது வந்து வியாபாரிக்கிட்டேயோ வேறு யார்கிட்டயோ இல்லை, டேரெக்டாக கார்த்திகேயன் சசிரேகா அந்த ஓனர்கிட்டே தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டேயும் இல்லை. அதனால் உட்கார வைக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்டே உட்கார வச்சுக்கலாம். பாருங்கள், பார்த்து நல்லா யோசித்து முடிவெடுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட வீடு, லேண்டு எதனா இருக்குது, குன்றத்தூர், மாங்காடு, இந்த கோவில் சரௌண்டிங்கில் எதனா இருக்குதுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.